தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கும் தன்னோட வழியில வந்து எந்த ஒரு துஷ்ட சக்தியும் வராமல் இருக்கிறதுக்கு தான் மாந்திரிகம் தவிர்த்து இந்த முழுக்க முழுக்க செய்வனை வந்து ஏம்நாத்துக்கு தான் செஞ்சுருக்காங்க. யார் அந்த பிரயோகம் பண்ணாங்க அவர் தான் ஃபர்ஸ்ட் இறந்துக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் விஜய் சித்ரா வந்து இறந்துருக்காங்க. ஆனால் தெய்வத்தின் பார்வையில் தவறுனா தவறு தான், அது யாராக இருந்தாலும் சரி. நான் உங்க ஹரிணி திருமுருகன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க அம்மா சாமுண்டி மலாய்க்கா தான். ஸோ அவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். ஒரு விஷயம் ரொம்ப பரவலா பேசப்பட்டு இருக்கு. ஸோ நீங்க அதுக்கு பின்னாடி இருக்கீங்க, அதுக்கு கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது உங்களாலதான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கேஸே முடிச்சு வைக்கப்பட்டது அப்படின்னா உங்களாலதான். ஸோ விஜய் சித்ரா அவர்களோட கேஸ் வந்து இந்த கொலை வழக்கு வந்து ஒருத்தர் மேல, ஹேமந்த் அவர் மேல இருந்தது. ஸோ ஒரு டோட்டலா அந்த கேஸ்ல இருந்து சம்பந்தமே இல்லை, வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான். ஸோ இது என்ன நடந்துச்சு, இந்த வழக்கு எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, ஆரம்பமானது? இப்போ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் இந்த அம்பிகையை தான் சொல்லுவேன். நானும் அதோ என்னோட ஓமகுண்டம், எனக்கு எல்லா நம்பிக்கையும் அதுதான். ஏன்னா இந்த பரிகாரத்தோட பலம் இன்னைக்கு ஏம்நாத்தோட ரிசல்ட், அவ்வளோதான். ஸோ ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்பிக்கை ரொம்ப முக்கியம். என்னம்மா சொல்கிறேன், இன்னைக்கு இந்த உலகமே சொல்லணும்னா அந்த நம்பிக்கை தான். எப்படி பகல் இரவு எல்லாமே இறைவனோட படைப்போ அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துக்கும் ஏற்றத்தாழ்வும் உண்டு. எல்லாருமே நம்ம கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே நம்ம நல்லவங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் இங்கே ரொம்ப சூழ்நிலை எப்படி வேணா மாறும். என்னம்மா சொல்றீங்க, அந்த மாதிரி தெய்வங்களுக்கே அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை மாறினால்தான் ஸ்ரீராமர் வனவாசம் போறாரு. என்ன நம்ம எவ்வளவோ பார்க்குறோம். அந்த மாதிரி பஞ்ச பாண்டவர்களும் ஊரை நாட்டையும் திறந்து வெளியே போனாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஸோ இதுவும் ஏம்நாத்துக்கு ஒரு சிறிய ஒரு பிரச்சனை, சிறிய பிரச்சனை பெரிய பிரச்சனை சொல்கிறேன். ஏன்னா மனைவியை இழந்தது. ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க நம்ம பிரயோகத்தில் இப்போ நம்ம கிட்ட வரும்பொழுது நம்ம எல்லா விஷயத்தையும் கேட்டோம், என்ன ஆச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு. அப்போ எல்லாமே கிளியராக நம்ம கேட்கும் பொழுது அப்போ அவங்க வீட்லேயே ஏதோ செய்வனை பண்ணியிருக்காங்க. செய்வனை அப்படிங்கிறது யாருக்கு வைக்கப்பட்டது முதல்ல? அதாவது இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஏம்நாத்துக்கு தான் சேவன் வச்சுருக்காங்க. அதாவது இந்த 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 பூஜையின் அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு யாராவது என்ன சொன்னாங்க, ஒரு சமயம் இவங்க பிரிக்குன்னு நினச்சி பண்ணாங்களா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைக்காக அவங்க பண்ணாங்களா நமக்கு தெரியல. பட் ஆனால் திருவாமையூரில் இருக்கிற வீட்டில் இவங்க அந்த பரிகாரம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கன்ஃபார்மாக சொல்கிறாரு. ஏன்னா சித்ராவும் இவரும் அந்த திருவாமையூர் வீட்டில் முதல்ல இருக்கும் பொழுது அப்போ இவர் இல்லை. இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம வீடு பால் காய்ச்சும் பொழுது வீட்டில் விநாயகர் ஹோமம் தானே பண்ணோம், இது ஏன் இந்த மாதிரி வேற்று மதத்தை ஆளுங்க கூட்டு ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்லிக்க இல்லை அப்பா அம்மா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அது பெரிய கேஷுவலாக எடுத்துக்கலாம். அப்படி அவங்க வேலையை பார்த்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. அவரோட மரணம் வரைக்கும் போயிடுச்சு. அப்போ நம்ம அந்த அந்த பரிகாரத்துக்குள்ளே பார்க்கும் பொழுது இந்த முழுக்க முழுக்க செய்வனை ஏம்நாத்துக்கு தான் செஞ்சுருக்காங்க. புரியுதா? அது ஏன் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்கன்னு இந்த அம்மாவுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. புரியுதா? ஸோ ஏம்நாத்தோட குலதெய்வம் பார்த்தீங்கன்னா பச்சையம்மன், ரொம்ப சக்தி வாய்ந்த தேவி. 7 பூதகணங்களும் 7 முனீஸ்வரங்களும் காவலாக அந்த அம்மாவுக்கு இருக்கிறதா ஐதீகம். அப்படி இருக்கும் பொழுது அந்த அம்பிகை எப்போயுமே செய்வனை அதான் நான் சொல்லிக்கிறேன், எப்போவுமே உக்ரமான தேவதைகள் ஒரு காலமும் செய்வனை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போது அந்த அம்மா எப்போவுமே சிவலிங்கத்துக்கு முன்னாடி தபஸ் பண்ணுறதா ஐதீகம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி செய்வினைகள், இந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் அங்கே பலிக்காது. ஸோ இவனுக்கு வைக்கப்பட்டது தான் இது அப்படியே தாண்டி அடிச்சிருச்சு. இது ஏன் இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, யார் அந்த பிரயோகம் பண்ணாங்களோ அவர் தான் ஃபஸ்ட்டு இறந்துக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் விஜய் சித்ரா இறந்துருக்காங்க. இதனால என்னன்னா அப்போ அந்த தோஷமோ அந்த அதோட மாந்திரிகோட தாக்கமோ கண்டிப்பாக ஏம்நாத்துக்கு இருக்கதா இல்லாமல் இருக்காது. ஸோ அதனால தான் அவன் மரணத்துக்கு பதில் அவன் உள்ளே போயிட்டான், தலைப்போட போயிடுச்சு. புரியுதானு? ஏன்னா கரெக்டாக பாருங்களேன், எல்லாமே ஒரு கணக்கு இருக்கு. அவன் கரெக்டாக 72 நாள் இருந்துக்கிறான். அப்போ 7, 2, 9 நவகிரகங்கள், நவச்சண்டி, நவகாளி. அப்போ காளி ஆல்ரெடி அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த தேவி அனுகிரகம் பண்ணிக்கிறது. இதுதான் உண்மையும் கூட. அப்போ வெளியே வந்த உடனே கரெக்டாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக உள்ளேருந்து வெளியே வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி முன்னாடியே தெரியும். ஸோ நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு பழக்கம். நல்லா தெரியும், நல்ல ஃப்ரெண்டு தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி அப்போ நான் கேட்குறேன், என்ன ஏம்நாத் ஏன் இந்த மாதிரிலாம் ஆச்சு, நீ இந்த மாதிரி கிடையாது, ரொம்ப சாஃப்ட், அது கூட நீ பேச மாட்டேன்னு சொல்லி எனக்கு பர்சனலாகவே தெரியும். ஸோ அப்படி சொல்லும்போது அப்போ சொல்கிறாரு, இல்லை இந்த மாதிரி ஆச்சு, நீ எனக்காக ப்ரே பண்ணிக்கோம்மா சொல்லும்போது கண்டிப்பாக நீ தர்மத்தோடு நிற்கும் பொழுது இந்த பூஜை அந்த அம்மா கண்டிப்பாக பக்கத்துல நிற்பான். உலகமே இன்னைக்கு உலகமே எதிர்த்துருச்சு. இதான் உண்மையும் கூட. அவனை வெளியே விட்டுருந்தாங்கன்னா யார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் அவனை காப்பாற்றுறதுக்கு தான் அம்பாள் உள்ளே வச்சுட்டான்.
இதுதான் உண்மை. என்னம்மா சொல்கிறீங்க? அதுக்கப்புறமா நம்ம அந்த பூஜையை ஆரம்பித்த பிறகு அவனுக்கு சில பரிகார பூஜைகள் நான் பண்ணேன். பண்ணும்பொழுது அவனுக்கு அந்த கட்டெல்லாம் உடைக்கும் பொழுது தான் தெரிஞ்சது அவனுக்கு சேவனை இருக்குது சொல்லிட்டு. அப்போ அதை கிளியர் பண்ணிட்டேன். ஸோ கிளியர் பண்ண அந்த ரிசல்ட் தான் இன்றைக்கி உலகமே வந்து பார்க்குது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்ம் கிடையவே கிடையாது, இவன் உள்ளே போயிடுவான், இவன் வெளியே வர முடியாது, இந்த உலகமே வந்து என்ன நடந்தது கூட தெரியாது. சரியா? ஆனால் எல்லாமே நம்ம வந்து தூற்றி பேசி ஒரு அதாவது உயிரோடு இருக்கும் சார் அவன் இருந்ததுக்கு சமமாக நம்ம ஆக்கிட்டோம். ஆனால் தெய்வத்தின் பார்வையில் தவறுனா தவறு தான், அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ அந்த அம்மாவோட சக்தியால் இந்த பிரயோகத்தால் அவனுக்கு கிடைத்த நியாயத்தை தெய்வமே வந்து கொடுத்துருச்சு. ஏன்னா நீதிபதி என்பது ஒரு தெய்வத்துக்கு சமம். அதனால தான் நீதிபதிக்கு தராசு வச்சுருக்க வந்து கண்ணை கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க அதை வந்து யாரும் நல்லவங்க கெட்டவங்க யாரும் பார்க்கக்கூடாது, அந்த நியாய தர்மத்தோடு அந்த தீர்ப்பு வழங்கணும். ஸோ அந்த நியாய தர்ம தீர்ப்பு வழங்குது இந்த அம்மா தான் நான் நினைக்கிறேன். அதனால இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையை சர்வசாதாரணமாக இந்த கேஸ் வந்து அவனுக்கு வெற்றி வாய்ப்பு சூடிக்கு. அப்போ அந்த பக்கம் நியாய தர்மம் இருக்குதுன்னு அர்த்தம். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பா உண்மை வந்து வெளியே வரும், ஜெயிக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இதையும் தாண்டி இப்போ சித்ரா அவர்களுக்கோ இல்ல ஹேம்நாத் அவர்களுக்கோ சேவனை வைக்கணும் அப்படிங்கறது ஸோ அவங்கள சுத்தி யாரோ ஒருத்தங்க தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அது யாரா இருக்கும், அது அந்த யாரா கண்டுபிடிக்க இருக்கும் முடிஞ்சதா? அது வந்து நம்ம இப்போ ஆராய்ச்சி பேசுறதால ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு உயிர் போயிடுச்சு, 1க்கு 2 உயிர் போயிடுச்சு. ஸோ அது பேசுறது நமக்கு எந்த பலனும் கிடையாது. நான் எப்பவுமே வந்து மாந்திரீகத்தில் எப்பவுமே சொல்வேன், நம்ம யாருக்குமே வந்து செய்வனை செய்யக்கூடாது. இந்த ஒரு விஷயம் மாந்திரீகம் என்பது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கும் தன்னோட வழியில வந்து எந்த ஒரு துஷ்ட சக்தியும் வராமல் இருக்கிறதுக்கு தான் மாந்திரீகம், தவிர்த்து மற்றவங்க அழிக்கிறதுக்கு கிடையாது. புரியுதா? ஏன்னு சொல்றேன்னா, ஒரு கணவன் மனைவியா இருந்தவங்க எவ்வளோலாம் அவங்க வாழணும்னு நினச்சிருப்பாங்க, எவ்வளோலாம் அவங்க வந்து அவங்களோட வருங்காலம் எப்படிலாம் இருக்குன்னு நினச்சிருப்பாங்க. இப்போ இன்னைக்கு வந்து அப்படியே பஸ்பம் ஆயிடுச்சு எல்லாமே. புரியுது? அவங்க வீட்டில் தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாமல் பண்ணாங்களோ இல்லை வேறு யாராவது சொல்லி இவங்க பரிகாரம் பண்ணாங்க நமக்கு தெரியல, அது அந்த ஜெகன்மாதாவுக்கு தான் தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, அந்த தவறு நடந்தோட தண்டனை இன்னைக்கு வந்து கிடச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் நான். சரியா? ஸோ அதனால தான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி செய்வினைகள் பண்ணும் பொழுதோ கரெக்டான ஆள்கிட்ட போகணும். சரியான முறைப்படி வழிபாடு தெரிஞ்சவங்க கிட்ட, முறைப்படி இந்த பரிகாரங்கள் ரெகுலராக பண்ணுறவங்க கிட்ட போனால்தான் அதுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். இல்லைன்னா வைக்கிறவங்களுக்கே தூக்கி வாரி அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் இது ஹேம்நாத்தோட விஷயமும் கூட. சோ அது அப்படிதான் ஆரம்பம் ஆயிருக்கு. சித்ராவோட மரணம் இப்போ வந்து எப்படின்னா அதுக்கு அவங்க இறந்ததுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது, ஏதோ ஒரு நேரமாகப்பட்டது அவங்க தாக்கப்பட்டது தவறான ஒரு விஷயம் அந்த பிரயோகத்துல அவங்க மாட்டிக்கினாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். நிறைய விஷயங்கள் பேசணும். சோ இது வரைக்கும் என்னோட கேள்விகள் எல்லாத்துக்குமே ரொம்ப விளக்கமா பதில் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நன்றிமா.